ஒரு அழகான கோடை காலத்துல ஒரு நாள் ஒரு தேனீ சுத்தி பறந்துட்டு இருந்துச்சு. அந்த தேனீக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சு. தண்ணீர் தேடிக்கிட்டு ஒரு ஆட்டு பக்கம் வந்தது தேனீ. ஆனா தண்ணி குடிக்கணும்னா தேனீ சில பச்சை புற்களை தாண்டி தான் போகணும். அப்படி போகும்போது அந்த தேனீயோட கெட்ட நேரம் அது தண்ணிக்குள்ள விழுந்துச்சு. அதோட இறக்கை ஈரமா இருந்ததுனால பாவம் அதால நீந்தவும் பறக்கவும் முடியல. தண்ணியின் மேல வருவதற்கு ரொம்ப முயற்சி செய்தது. கொஞ்ச நேரத்துல தேனீயால் சுத்தமா முடியல. அது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர்ல முழுக ஆரம்பிச்சது. அப்போ ஒரு காக்கா பக்கத்துல இருந்த மரத்துல இருந்துச்சு. திடீர்னு இந்த தேனீ கஷ்டப்படுவதை பார்த்து எப்படியாவது தேனீக்கு உதவி செய்யணும்னு ஒரு வழியை தேடிச்சு. அப்போ பக்கத்துல ஒரு இலைய பார்த்து அதை கொண்டு போய் தண்ணியில மாட்டிக்கிண்டு தவிக்கிற தேனீ பக்கத்துல போட்டுச்சு. உடனே அந்த தேனீ அந்த இலை மேல ஏறி பத்திரமா கரை சேர்ந்துச்சு. கரைக்கு வந்ததும் மேலே இருந்த காக்காவை பார்த்து சொல்லிச்சான், ரொம்ப நன்றி, நீங்க என் வாழ்க்கையை காப்பாத்திட்டீங்க. நான் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஏன் எனக்கு உதவி செஞ்சீங்க? அதுக்கு அந்த காகமா, உனக்கு உதவி தேவைப்பட்டது, உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சேன், அதான் உதவி செஞ்சேன் என்றது. உதவி செஞ்ச உங்களுக்கு நான் என்னைக்கும் கடமைப்பட்டிருக்கேன் என்று தேனீ சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த காட்டுக்கு ஒரு வேட்டைக்காரன் வந்தான். காக்கா மரத்துல உட்கார்ந்து இருந்ததை பார்த்தான். காக்காவை நோக்கி குறிவைத்தான். அப்படி குறி வச்சு ரெடியா இருக்கும் பொழுது ஒரு பூச்சி வேட்டைக்காரன் கைய கடிச்சிடுச்சு. அதனால குறி மிஸ் ஆயிடுச்சு. அதை பார்த்ததும் காக்கா அங்க இருந்து தப்பிச்சு போயிருச்சு. அந்த பூச்சி வேற யாரும் இல்ல, அன்னைக்கு காக்கா காப்பாத்தின தேனீ தான். அதுக்கப்பிறகு காகம் தேனியை பார்த்து, ரொம்ப நன்றி நண்பனே, நீ என்ன காப்பாத்திட்ட. இனிமேல் நம்ம எப்பவும் நண்பர்கள் தான் என்றது. பரவாயில்லை காக்கா, நான் உனக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் என்று தேனீ பதிலளித்தது. சூரியன் மறையும் பக்கமாக தேனியும் காக்காவும் பறந்து சென்றது. அப்போதிலிருந்து காகமும் தேனியும் எப்பவும் நண்பர்களா இருந்தாங்க. நீதி, இரக்கமாயிருந்தால் அது என்றைக்கும் நல்லதுதான்.